தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற செய்திகளை சுருக்கமாக இப்போது பார்க்கலாம். நெல்லையில் உள்ள ராம் முத்துராம் திரையரங்கில் அதிக விலைக்கு டிக்கெட் விற்கப்படுவதாக கூறி திரையரங்கு ஊழியர்களிடம் இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அவர்கள் கலைந்து சென்றனர். காவல்துறையினருக்கு பயந்து ஹெல்மெட் அணிவதற்கு பதிலாக பொதுமக்கள் சுய கட்டுப்பாட்டு இந்த பிரச்சனையில் செயல்பட வேண்டும் என கடலூர் காவல்படை கூடுதல் தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு வலியுறுத்தியுள்ளார். விருதுநகரில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர், மாணவர்கள் தங்களின் திறமையை நாட்டின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சிக்குட்பட்ட 23வது வார்டில் மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்ட உயர்கோபுர மின்விளக்கை முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் KP ராமலிங்கம் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். காவிரி பிரச்சினை குறித்து தமிழ்நாடு இயற்கை நீர்வள பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பிரதமரிடம் முறையிட முடிவு செய்துள்ளதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். சேலம் சூரமங்கலம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை மருத்துவர் சம்பத்குமாரை அந்த பகுதி அதிமுக மண்டல குழு தலைவர் தியாகராஜன் உள்ளிட்டோர் தாக்கியதாக கூறப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலில் தனது மனைவி காமதேனு மீண்டும் போட்டியிடக்கூடாது என தாக்குதல் நடத்தியதாக மருத்துவர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் ரயில் நிலையத்தையொட்டிய சுரங்கப்பாதையில் மழைநீர் அதிக அளவு தேங்கியுள்ளதால் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுரங்கப்பாதையில் உள்ள மழைநீரை விரைவில் அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆவடியை அடுத்த பட்டாபிராமில் மக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவர் தொடர்பாக மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் மோகன் திருநின்றவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணையில் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே பயின்றவர் என்பதும் கடந்த 10 ஆண்டுகளாக மருத்துவ சிகிச்சை அளித்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார பகுதிகளில் உள்ள ஆசிரியர்களிடம் தொடர்ந்து வழிப்பறி கொள்ளை நடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுபவர்களை பிடிக்க வலியுறுத்தி தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் DSP-யிடம் மனு அளிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் மூச்சுத்திணறலுக்காக அனுமதிக்கப்பட்ட கட்டிட தொழிலாளி இளங்கோவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மருத்துவரின் கவனக்குறைவு காரணமாக உயிரிழப்பு நேரிட்டதாக கூறி உறவினர்கள் மருத்துவமனை கண்ணாடிகளை உடைத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சாத்தாப்பாடி கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் கோவிலில் ஆவணி மாத தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக் கடனை செலுத்தினர்.